அபிஷேகத்தை புறக்கணிக்கிற சபைகளுக்குள்ள ஐக்கியமா இருக்க வேண்டாம், ஆபத்து. பரலோகத்துக்கு போக முடியாது. ஆவியில அபிஷேகத்துல நல்லா நடத்துகிற, ஆவிக்குரிய வசனங்களை தெளிவாய் போதிக்கிற, ஆவியானவரை குறித்து கற்றுக் கொடுக்கிற சபையில உறுதியாய் நில்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அந்த சபை உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும், அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம நித்தமும் வளரணும். இது சும்மா இந்த வளர்ச்சி வராது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா விதையை மாத்திரம் இந்த பூமியில விதைச்சார். ஆனா பண்படுத்த காக்கக்கூடிய பொறுப்பெல்லாம் யாருக்கு தான் கொடுத்தார்? ஆதாமுக்கு கொடுத்தார். கொடுத்தாரா இல்லையா? ஆமா. அப்போ ஆண்டவர் அபிஷேகத்தை மட்டும்தான் உங்களுக்கு தருவார். அதுல வளருகிறது எல்லாம் உங்களுடைய வேலை. அவர் வளர வைக்க மாட்டார், நீங்க தான் வளரணும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு புத்தி இருக்கும் தெரியுமா? நம்ம எது பேசினாலும் இந்த தாயிட்ட அந்த பிள்ளை கேட்கும், எம்மா என்ன சொன்னாவ, என்ன சொன்னாவ சொல்லு. அது மாமியார் மருமகள் சண்டையை குறித்து பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு சொன்ன ஏதாவது புரியுமா? ஆனாலும் அதுக்கு கேட்கும், தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு கேட்கும், என்ன சொன்னாவ, என்னது அது? மருமகா சண்டை அப்படின்னா என்னது? மருமகன்னா என்னது? மாமியார்னா என்னது? அது போலீஸ் ஸ்டேஷன் போனாங்களா, போலீஸ் ஸ்டேஷன் என்னது? ஒன்னும் விடாம கேட்கும். நான் எங்க அம்மாட்ட நிறைய அடிபட்டிருக்கேன். எதுக்குன்னா இது கேட்டு கேட்டு எனக்கு தெரியணும். சின்ன வயசுல எரிச்சல் பட்டு அடிப்பாங்க, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு. இன்னைக்கு நாம ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தா நாம தேவனிடத்துல கேட்கணும், என்னது வாஞ்சிக்கணும், இன்னும் உம்மை அறிந்து கொள்ளணும், இன்னும் உம்மை அறியணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னும் உம்மை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். ஒரு சின்ன பிள்ளை தாய்ச்சி தொந்தரவு பண்ணி கேட்குது, அப்படின்னா என்னது, இப்படின்னா என்னது, என்ன சொன்னாங்க? ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படி அந்த ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கும். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும்படி வேண்டுகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், எலியாவோடு கூட எலிசா இருக்கிறான். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பெரிய அற்புதம் செய்த மனுஷன், ஆவியில பலன் கொண்டிருந்தவன். இப்போ அவனோடு கூட இருந்தவன் அவனை போலவே மாறணும்னு விரும்பினான். அல்லேலூயா. இயேசுவோடு இருந்த 12 சீசர்கள்ல 11 பேரும் இயேசுவை போல மாறினார்கள். இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிற நாமும் இயேசுவை போல மாறுவோம். வாஞ்சிக்காத யாரும் மாற முடியாது, வாஞ்சிக்காத யாரும் வளர முடியாது. இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, பிசாசு போராட்டம் முடியல. பிசாசு இன்னும் வரைக்கும் சரீரத்துல போராடிக்கிட்டு இருக்கான், குடும்பத்துல போராடிக்கிட்டு இருக்கிறான், சொப்பனத்துல போராடிக்கிட்டு இருக்கிறான். ஏனென்றால் உங்களுக்குள் ஆவியின் பலன் இல்லை. அதனால இந்த போராட்டம். ஆவியில நீங்க வளரல. பிசாசை துரத்த வேண்டியவன் பிசாசினால பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். காலத்தை பார்த்தால் நீங்க பிசாசை துரத்த வேண்டியவர்கள், ஆனால் நீங்க பிசாசினால, பிசாசு உங்களை துரத்திக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு இது மாறுவதாக. ஆவியில பலன் இல்ல, ஆவியில வளரல. நான் சொல்லுகிறேன், இந்த அபிஷேகத்துல வளரணும்னா அபிஷேகத்தின் மேல ஒரு தாகம் இருக்கணும், ஆவியானவர் மேல ஒரு வாஞ்சை இருக்கணும். அவர்கள் கர்த்தருக்குள் வளருவார்கள். எத்தனை பேர் விரும்புறீங்க நான் ஆவியில வளரணும்? ஏதோ கைத்தட்டி பாடல் பகுதியில் ஆவியில நிரம்புனா மட்டும் போதும் அப்படின்னா, கைத்தட்டும் போது ஆவியானவர் வருவார், நிரப்புவார், போயிடுவார். நீங்க தான் விரும்பணும். ஒரு செடியை வாங்கிட்டு வாரீங்க, மரத்தை வாங்கிட்டு வாரீங்க, வீட்டுல கொண்டு வச்சு நல்லா குண்டு தோண்டி அதை நட்டு உரம் போட்டு வேலி அடித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அழகா தண்ணீர் பாய்ச்சி, அது நிழல்ல வளரக்கூடிய செடியா இருந்தா நிழல்ல வச்சு, வெளியே வைக்கக்கூடிய செடியா இருந்தா வெளியில வச்சு, அது கொடியினமா இருந்தா கொடி படர முடியும், அதற்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து அதை எப்படி வளர வச்சு, பூக்க வச்சு, காய்க்க வச்சு, கனிதர வைக்கிறோமோ அதே போலதான் ஆவியானவர் பெற்றவர்களுக்கு அதுக்கு பிறகு நிறைய வேலை இருக்கு. ஏதோ வாங்கியாச்சு இனி நேரே பரலோகத்துக்கு போயிடலாம்னா முடியாது.
அல்லேலூயா. நாம பிறந்தது சாகக்காக அல்ல, நாம பிறந்தது சாதிக்கக்காக. நிறைய பேர் அப்படிதான். ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்நானம் எடுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரலோகத்துக்கு போயிடலாம். பரலோகத்துக்கு ரெண்டாவது போவோம். முதல்ல இயேசுவை போல மாறு. ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், நீங்களே என்னுடைய சாட்சிகள். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நாம வாழணும் இந்த பூமியில. அதற்காக தான் தேவன் தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பி இருக்கிறார். இந்த ஆவி வளரணும், ஆவியில நீங்களும் வளரணும். இது நிறைய பேருக்கு புரியல. ஒரு எலியாவோடு கூட இருந்த எலிசா கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கிறான். இந்த எலியா தேவனிடத்துல எடுத்துக்கொள்ளப்படக்கு முன்பதாக தன்னோடு கூட இருந்து தன்னுடைய பணியை செய்த ஊழியத்துல பங்குள்ளவனா இருந்த, தன்னை ரொம்ப வாஞ்சியாய் பின்தொடர்ந்து வந்த அவனை பார்த்து கேட்கிறான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சும்மா ஆண்டவரை பின்பற்றாதுங்க, வெறித்தனமா பின்பற்றுங்க. சும்மா ஆண்டவரை பின்பற்றாதுங்க. நிறைய பேருக்கு பேருக்கு, சபைக்கு பேருக்கு போகணும், பேருக்கு ஆராதிக்கணும், பேருக்கு வசனத்தை கேட்கணும். இந்த பேருக்கு வரக்கூடிய பாட்சிகள்லாம் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆவியில வளர்ச்சியே இருக்காது, கடைசி வரைக்கும் குழந்தை தான். அதுக்கு பிறகு சொல்ல இருந்து குறை சொல்லிட்டே இருக்கும். அவ என்கிட்ட பேசல, சபைக்கு வரக்கூடிய அவ என்கிட்ட பேசல, நான் சிரிச்சேன் அவ என்னை பார்த்து சிரிக்கல, நான் பேசின அவ என்ன பார்த்து பேசல. ஆவிக்குரிய குழந்தைகள் சபைக்கு ஏன் வரணும்னே தெரியல. பாஸ்டர் அம்மா பேசல, பாஸ்டர் பேசல, பணக்கார்ட்ட தான் பேசுறாரு. ஆவிக்குரிய குழந்தை நீ, அறிவில்லாத குழந்தை நீ. அல்லேலூயா. இந்த சபையில வருகிற எதையாகிலும் கற்றுக்கொள்ளலாமா? நான் ஒவ்வொரு மனுஷனும் தேவ செய்தியை கொடுக்கும் போது எதாகிலும் ஆவிக்குரிய ரகசியம் வெளிப்படாதா என்று தாகமா இருப்பேன். தாகமா இருக்கிறவனுக்கு தான் தண்ணீர் ஊற்றப்படும். தாகமா இல்லைன்னா தண்ணீர் ஊற்றப்படாது. அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும்னு சொல்லுவோம் நாம. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் தாகத்தை, அவர் தாகத்தை மட்டும்தான் பார்ப்பார். நான் சொல்லுகிறேன், எலியாவோடு இருந்த எலிசா ஒரு தாகம். சுற்றி நிறைய தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு இருந்தார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு தெரியும், இன்றைக்கு எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளுவார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே காரியம் எலிசாவுக்கும் தெரியும். ஆனா மற்ற எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் இல்லாத ஒரு குணம் எலிசாவுக்கு இருந்தது. எலிசா மட்டும்தான் கேட்கிறான், உம்மிடத்துல இருக்கிற ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும். அந்த தாகம். அவனும் அபிஷேகத்தை பெற்றிருந்தான், இவனும் அபிஷேகத்தை பெற்றிருந்தான். ஆனா பெற்ற அபிஷேகம் வளரணுங்கிற வாஞ்ச எலிசாவுக்குள்ளா இருந்தது. வாஞ்சையே இல்லை, ஆவில நான் வளரணும், ஆவில நான் வளரணும். அல்லேலூயா. நிறைய பேருக்குள்ளா இந்த சபைக்கு வந்தா கலர தோட்டம் கிடைக்குமா? நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அதுதான். இந்த சபைக்கு வந்தா அரசாங்க வேலை கிடைக்குமா, வேலை போட்டு தருவாங்களா, பதவி கிடைக்குமா? யாருக்கெல்லாம் கலர் தோட்டம் வேணும் வாங்கிரும். நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இதுதான். இந்த சபைக்கு போனா நிறைய பேர் இருக்காங்களா? ஏன்னா நல்லது கெட்டதுக்கு வரணுமே, அடக்கத்துக்கு வரணும், கல்யாணத்துக்கு வரணும், ஒரு நல்லது கெட்டதுக்கு வரணும். இந்த பாடி கட்டு தேவை உங்களுக்கு. என்ன நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு சபை குறித்து தவறான கண்ணோட்டம். என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பு இல்லை. இதெல்லாம் தேவையில்லையோ அதுதான் ரொம்ப எதிர்பார்ப்பு. வேலை கிடைக்குமா, கல்ற தோட்டம் இருக்கா, பங்கு கிடைக்குமா, பதவி கிடைக்குமா? இந்த சபையில யாருக்கும் எதுவும் கிடையாது. அல்லேலூயா.